இந்த நாட்கள் நடக்கிறது. ஜெருசலமுக்கு மூன்று முறை பயணித்தார். மூன்றாவது பயணம் நிறைவில அவர் சிலுவையில் உயிர் விட்டார். இதுதான் வரலாறு. இந்த பயணம் மூன்றாவது பயணம் ஆரம்பிக்கிறது சனிக்கிழமை, அதாவது நேற்று. பைபிள் வாசிக்கும் பொழுது அப்ப இந்த பயணத்தோட வரலாற்று பின்னணி தான் நான் பேச போறேன். நேற்றைய நாள் தான் இந்த பயணம் ஆரம்பிக்கிறது. அது யோவான் நற்செய்தியில 12ஆம் அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். 1வது வார்த்தையில பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். இப்ப பயணம் ஆரம்பிக்கிறது பெத்தானியாவில். பெத்தானியா என்று சொன்னால் மார்த்தாள் மரியாள் வீட்டில். இந்த வீடு ஆறுதலின் வீடு என்று சொல்லுவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆறுதலின் வீடு. 3 முறை இயேசு கிறிஸ்து பெத்தானியா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. முதல்ல 2 வருகை. ஒன்று மதுரை மனம் மாற செய்வதற்காக, 2வது லாசரை உயிர் தர செய்வதற்காக, 3வது இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு தன்னை தயாரிக்கிறதுக்காக 3வது முறை இயேசு கிறிஸ்து பெத்தானியா வீட்டுக்கு வந்தார். 3 முறை. இந்த 3வது பயணத்தில் இயேசு கிறிஸ்து மதுரை மரியம்மாள் வீட்டுக்கு வந்து விழாவில் விருந்து உண்ணுகின்ற பொழுது மதுரை மரியம்மாள் முன்னாள் தனாலயத்துக்கான தைலம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பூசியது. அப்பொழுது யூதாஸ் எனக்கு இந்த வீடு சென்றது, இது ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம்ல என்று பதிலளித்தார். அப்ப கடவுள் சொன்னார், இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார், இவள் என்னுடைய அடக்க சடங்குக்கு ஆயத்தமாக இந்த வேலை செய்யறாங்க, விட்டுருங்க, எவ்வளவு செய்யட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவ்வளவு நிகழ்வுகள் முடிந்த பிறகு அன்று இரவு இயேசு கிறிஸ்து பெத்தானியா வீட்டில் தங்கினார். அடுத்த நாள், அதாவது ஒசானா ஞாயிற்றுக்கிழமை, அது யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையில இறைவார்த்தையில மறுநாள் திருவிழாவுக்கு பெருந்திரளான மக்கள் வந்திருந்தார்கள். அதாவது 3 திருவிழாக்கள், யூதர்களுக்கு 3 திருவிழாக்கள். 1 பாஸ்கு திருவிழா, 2 கூடார திருவிழா, 3 பந்தகஸ்த திருவிழா. இந்த திருவிழாவுக்காக ஏராளமான மக்கள், யூத மக்கள் ஜெருசலம் வருவார்கள். கட்டாயமாக பாஸ்கா திருவிழாவுக்கு ஜெருசலம் வருவார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்திய கலிலேயாவில் இருந்து அநேகம் ஆண்கள் ஒலிவ மலையை சார்ந்த இடத்துல தங்கியிருந்தனர். அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்ற இன்றைய நாள் ஒலிவ மலை பக்கம் இருக்கக்கூடிய கிராமங்களில கலிலேயாவில் இருந்து வந்த அநேகம் இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்தனர். அப்பதான் காலையில இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களிடம் கழுதை கொண்டு வாருங்கள், எனக்கு வெற்றி பயணம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அப்போஸ்தலர்கள் கழுதை கொண்டு வருகிறார்கள். கழுதையின் மீது வெற்றி பயணம். இந்த வெற்றி பயணத்துக்கு 2 அர்த்தங்கள் தான். இந்த பயணம் வரும்பொழுது 2 அர்த்தங்கள் தான். அதாவது ஓசானா என்ற பாடல் இறை மக்கள் பாடினார்கள். ஓசானா பாடல் திருப்பாடல் 118வது திருப்பாடல தாவீதினுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து அரசராக வரும் பொழுது பாட வேண்டிய பாடல் தான் 118ஆம் திருப்பாடல். இந்த திருப்பாடல மரக்கிளைகளை கரங்களிலேந்தி இறைமக்கள் வருகின்றவர் தேவனுக்கு ஓசானா பாடட்டும் என்று திருப்பாடல் 118 சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இது வரலாறு, அதனால கொஞ்சம் பொருட்டிக்கணும், பரவாயில்ல. அப்ப 118 திருப்பாடல்ல என்ன சொல்றது? மரக்கிளைகளை கரங்களில் ஏந்தி வெற்றி வருகின்றார், விடுதலை செய்ய வருகின்றார், மீட்பு தர வருகின்றார், இறைமகனை வரவேற்க வேண்டும் என்பது யூத பாரம்பரியம். இந்த யூத பாரம்பரியத்திற்கு ஏற்றாற் போலத்தான் இந்த கத்தோலிக்க திருச்சபையில இந்த பவனி குருத்தோலைகளே கரங்களில் ஏந்தி பவனி வருவதற்கு 2 காரணங்கள் தான். இயேசுவே
மீட்புக்கான பாடல். 2 வெற்றி பாடல். வெற்றி பாடல் என்று சொன்னால் ரோமையரின் கரைகளில் நாங்கள் இருக்கிறோம், அதனால அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் குலத்திற்கு எங்கள் குடும்பத்திற்கு வெற்றியை தாரும். அப்போ ஓசானா பாடலுக்கு 2 அர்த்தம், 1 மீட்பு, 2 வெற்றி. அப்படிதான் குருத்தோலைகளை கரைகளில் எடுக்கும் பொழுது நாம் நினைக்க வேண்டியது, என்னோட குடும்பத்திற்கு என்னோட பிள்ளைகளுக்கு எனக்கு பாவங்களில் இருந்து சாபங்களில் இருந்து கஷ்டங்களில் இருந்து துயரங்களில் இருந்து மீட்பு வேணும். 2வது என்னோட குடும்பத்திற்கு என்னோட திருச்சபைக்கு அகில உலகத்திற்கு திருச்சபை இந்த உலகத்தில் நடமாடுகிற திருச்சபைக்கு வெற்றி தாரும் என்ற வேண்டுதல் தான் யோசனை திருவிழானால நடக்க வேண்டிய 2 வேண்டுதல்கள், 2 விண்ணப்பங்கள், 2 ஜெபங்கள். இனி praise the Lord, hallelujah, hallelujah. ஓடிக்குதுல சரித்திரம் எல்லாரும் பேசிக்கொண்டு இனி அரசர்களை வரவேற்கும் பொழுது என்ன செய்யணும்னு பைபிள் சொல்லுது. 1 அரசர்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 32, 33 இறை வார்த்தைகள்ல தாவீது அரசன் குரு சாதோக்கிடமும் பென்யாமின் என்று சொல்லப்படுகிற சகோதரனிடமும் இறைவாக்கினர் நாத்தானிடமும் சொல்லுகிறார், என் மகன் சாலமனே பவனியாக கோவேறு கழுதையின் மீது அமரச் செய்து ஜெருசலமுக்கு கொண்டு வாருங்கள். 1 அரசர்கள் 1ஆம் அதிகாரம் 32, 33 இறைவார்த்தைகளில தாவீது அரசன் கட்டளையிடுகிறார், குரு சாதோக்கும் பென்யாமினும் நத்தான் என்று சொல்லப்படுகிற இறைவாக்கினர் சேர்ந்து என் மகன் சாலமனே பவனியாக கோவேறு கழுதையின் மீது அமர வைத்து ஜெருசலமுக்கு பவனியாக கொண்டு வாருங்கள். அப்போ அரசன் எப்படி வேண்டும்? அரசன் எப்படி வேண்டும்? குதிரையின் மீதா கழுதையின் மீதா? அப்ப இன்னைக்கு யோசனை திருட்டாங்க, இயேசு கிறிஸ்து குதிரையின் மீது வந்தாரா கழுதையின் மீது வந்தாரா? கழுதையின் மீது. அப்போ கழுதையின் மீது வருகிறதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து அரசர்களின் அரசர். இயேசு கிறிஸ்து அரசர்களின் அரசர். இயேசு கிறிஸ்து என் குடும்பத்துக்கு தலைவன், என் குடும்பத்துக்கு தேவன், எனக்கு அப்பா, எனக்கு எல்லாம். இந்த பவனி குருத்தோலைகளை கதைகள் எழுதும் பொழுது செத்தப்பாட்ட ஜெபிக்க வேண்டியது, இயேசு கிட்ட ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? என் கோவிலில என் இல்லத்தில கல்வர்கள் என்று சொன்னா பாவங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், சோதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள். அதனால என் இல்லத்தில் இருக்கக்கூடிய கல்வர்களே, பாவங்களே, சாபங்களே, பலவீனங்களே அப்புறப்படுத்தா கோவேறு கழுதையின் மீது எழுந்தருளி என் இல்லத்துக்கு வாரும், என் குடும்பத்திற்கு வாரும், என் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு தேவனே வாரும். நாம் இந்த பாடல் பாடும் பொழுது உள்ளே மறைந்திருக்கிற மறைவுமே, அப்பா ஏசப்பா தேவனே என் குடும்பத்துக்கு வாரும், என் இல்லத்துக்கு வாரும், என் கட்டத்துக்கு வாரும், என் துயரத்துக்கு வாரும். இதுதான் அவசர பாட்டுடைய அர்த்தம். மீட்க வாரும், வெற்றி தர வாரும். praise the Lord. சத்தமாக praise the Lord. hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அப்படி இருந்துச்சுல அரசன் எப்படி வரணும்? அரசனுக்கு எப்படி வரணும்? கோவேறு கழுதை மீது. இனி மரக்கிளைகளை கரைகளில் ஏந்தி கடவுளை புகழ்ந்து பாடுகள். திருப்பாடல் 118 தான். மரக்கிளைகள், குருத்தோலைகள் கரைகளில் ஏந்தி கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும். இனி மேலாடைகளை விரித்து வழியில விரித்து அரசனை வரவேற்கணும். அது யூத பாரம்பரியம். அதுல 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தையில ஏசு என்றார் அரசர் யூதா குலத்தினுடைய அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இறை மக்கள் தங்களுடைய மேலுடைகளை கழற்றி ஏகு அரசர் நீடூழி வாழ்க என்று அவரை வரவேற்றதாக 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 32 33 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம்.
அப்போ அரசரை எப்படி வரவேற்கணும்? அரசரை எப்படி வரவேற்கணும்? ஒன்று, கழுதை மீது அமர வைத்து, சீயோனே உன் அரசர் மரியின் மீது ஏறி உன்னிடம் வருகிறார், அதனால மகிழ்ந்து ஆர்ப்பரி. சீயோனே உன் அரசர் மரியின் மீது ஏறி அமர்ந்து உன்னிடம் வருகிறார், அதனால மகிழ்ந்து ஆர்ப்பரி. ரெண்டு, உங்களுடைய துணிகளை வழியில் விரித்து அரசனை வரவேற்க வேண்டும் என்பது யூத பாரம்பரியம். மரக்கிளைகளை கரங்களில் ஏந்தி இயேசுவே அரசனை வரவேற்க வேண்டும் என்பது யூத பாரம்பரியம். இது கேட்டால் போலத்தான் 3 காரியங்கள் செஞ்சு இயேசு கிறிஸ்துவை அன்று இறை மக்கள் வரவேற்றார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவனி ஆரம்பிச்சு கழுதை மீது இயேசுவே அங்கே அமர்ந்து அப்படி பவனி வருகிறார். இந்த பவனிக்கு 2 நாள் முன்னால வேறொரு பவனி ஜெருசலேமில் நடந்துச்சு. வேறொரு பவனி, அது என்ன பவனி? அதாவது பிலாத்து அரசனுடைய தலைமையில படை வீரர்கள் இந்த நாட்களில் ஜெருசலேமில் கலவரம் வருவதற்கு சான்ஸ் இருக்கு. அதனால பிலாத்துடைய தலைமையில நிறைய படை வீரர்கள் அமைதி நிலைநாட்டுவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஜெருசலேமில கலந்து வருவார்கள். ஜாதி கலவரம், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும். அதனால அமைதியை நிலைநிறுத்துவதற்காக 2 நாளுக்கு முன்னால பிலாத்துடைய தலைமையில ரோமன் படை வீரர்கள் அந்த ஒலிவு மலை வழியாக பவனி வந்து அப்படி பவனி வந்து அன்டோனியோ ஃபோர்ட் என்று சொல்லப்படுகிறார் ஒரு ஃபோர்ட் இருக்கு. அந்த ஃபோர்ட்டில நுழைந்து அங்கே அவங்களோட கேம்ப், படை வீரர்கள் கேம்ப் அன்டோனியோ ஃபோர்ட். அன்டோனியோ ஃபோர்ட் ஜெருசலேம் கோயிலுக்கு ஜஸ்ட் எதிர்த்தாப்புல, அதர் சைடுல, ரைட் சைடுல அன்டோனியோ ஃபோர்ட், லெஃப்ட் சைடுல ஜெருசலேம் கோயில். அப்போ 2 நாளுக்கு முன்னாடி இந்த பவனி அப்படியே போயிடுச்சு. அன்டோனியோ ஃபோர்ட்ல இந்த படை வீரர்கள் பிலாத்தின் தலைமையில தங்கினாங்க. அதுக்கு பிறகு 2 நாள் முடிச்சுதான் இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையிலிருந்து பவனி வருகிறார்கள். அப்ப கலிலேயில் இருந்து வந்தா அநேக யூதர்கள் என்ன நினைச்சாங்க? இயேசு கிறிஸ்து இப்போ கழுதையின் மீது ஏறி வந்து அன்டோனியோ ஃபோர்ட்டுக்கு நுழைஞ்சு அங்க இருக்கிற படை வீரர்களை க்ளோஸ் பண்ணி ரோமாவின் ஆதிபத்தியத்தில் இருந்து, ரோமாவின் கரைகளில் இருந்து தேசத்தை பாதுகாப்பார்கள் என்று நினைச்சாங்க. அதனால்தான் வெற்றியை தாரும் ஆண்டவரைகளை மீட்டரும் என்ற பாடல் பாடுவதற்காக இந்த ரோமையினால நாங்கள் கஷ்டப்படுகிறோம். அதனால அப்பா வெற்றியை தாரும், அப்பா மீட்பை தாரும். ஓசான பாடல் பாடுவதற்கான வரலாற்று பின்னணி தான் வெற்றியை தாரும், மீட்பை தாரும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியே பயணித்து இவங்க என்ன நினைச்சாங்க? அதனால சுத்தமாக ஒசானா 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 தாவீதின் மகனுக்கு ஒசானா என்று பாடும் பொழுது இவங்களுக்கு என்ன நினைப்பு? ரோமா பிலாத்தையும் படை வீரர்களை கொன்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வெற்றி தருவார். காரணம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து லாசரை உயிர்த்தலை செஞ்சார். அப்போ லாசரை உயிர்த்தலை செஞ்சா இவனுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு உயிர்ப்பு தரா, வெற்றி தரா, இவர்களை சாகடிக்க இவருக்கு வல்லமை உண்டு. அதனால வல்லவரே வல்லவரே போதுமானவரே சக்தியுள்ளவரே என்று ஆழ்பவரே என்று சொல்லி அவருக்கு புகழ் கீதம் பாடுவதற்கு காரணம் தான். ஆனா வழக்கத்திற்கு மாறாக, இவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இயேசு கிறிஸ்து அப்படி வந்து அன்டோனியோ ஃபோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலாக எந்த பக்கம் திரும்பினார்? ஜெருசலேம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சார். அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு தாறுமாறாயிடுச்சு. அப்ப அவங்க ஒசானா ஞாயிற்றுக்கிழமை புகழ்கீதம் பாடியவங்க 2 நாளுக்குள்ள அவனே சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும். நாங்க என்ன எதிர்பார்த்தோம்? பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் எங்களுக்கு தருமன் என்று எதிர்பார்த்தாங்க. அதனால இவனே எங்களுக்கு வேணாம், இவனை சிலுவையில் அறையும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். இதுதான் இன்னைக்கு நடந்த ஒசானா பவனியுடைய வரலாற்று பின்னணி. இது நடைமுறை வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்?
நடைமுறை வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்தை அனுதின வாழ்க்கையில நாம் எப்படி இந்த வசன திருவிழா பிராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். ஒரே ஒரு முக்கியமான நிகழ்வு மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிருந்தேன். காரணம் நீண்ட இறைவார்த்தை வழிபாடு தான் இன்னைக்கு, அதனால போரடிச்சிருவீங்க. ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். அதாவது குடும்பத்தில இயேசு கிறிஸ்துவை வரவேற்பது. குடும்ப வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை வரவேற்று நிரந்தரம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசானா, ஹல்லேலூயா, ஸ்துதி, ஆராதனை பாடுகிறவர்களாக நாம் மாறினால் இயேசு கிறிஸ்து நமது குடும்பத்தை மீட்பார், நமது குடும்பத்திற்கு வெற்றி தருவார். 2 ஆசீர்வாதங்கள் குடும்பத்துக்கு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை டெய்லி பாட்டு பாடி குடும்ப ஜெபம் செஞ்சு என்னோட குடும்பத்தில தங்க வைக்கணும். இதுதான் நடைமுறை வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பைபிள்ல 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரத்தில் 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரத்தில் யெகோஷாபாத் என்ற அரசனுக்கு, அதாவது யூதா குடும்பத்திற்கு எதிராக 3 அரசர்கள் கூட்டணி சேர்ந்து அந்த குடும்பத்தை கைப்பற்றுவதற்காக கடந்து வருகிறார்கள். அதாவது அம்மோனியர், மோவாபியர், செயிர் மலைவாழ் மக்கள், இஸ்ரவேல் குடும்பம் அந்த குடும்பத்திற்கு எதிராக தோற்கடிக்க வருகிறார்கள் 3 அரசர்கள் கூட்டணி சேர்ந்து. அப்ப என்ன செய்யணும்? செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். ஒசானா பாடல் பாடி கடவுளை புகழ்ந்து பாடும் பொழுது கடவுள் எங்களுக்கு வெற்றி தருவார், கடவுள் எங்களை மீட்பார் என்று நம்பினார் யெகோஷாபாத் அரசர். Praise the Lord. Hallelujah. 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 யெகோஷாபாத் என்ன செஞ்சது? 5 காரியங்கள் முதல்ல செஞ்சார். 5 காரியங்கள் 2 குரோனிக்கல் 20ஆம் அதிகாரத்தில் 5 காரியங்கள் தான். 1ஆவது என்ன சொன்னார்? ஆண்டவரே, இந்த ஒரு கிரைசிஸ், இந்த ஒரு துயரம், 3 தேசங்கள் எங்களுக்காக எதிராக படையெடுத்து வருகின்றன. அதனால ஆண்டவரே, நீதான் எங்கள் குடும்பத்தின் ஆண்டவர். 1, கடவுளை ஆண்டவராக இருக்காரு. 2, நீதான் ஆள்பவர், உலக அரசுகளை ஆட்சி செலுத்துகிறவர் நீதான். 3, ஆற்றலும் வல்லமையும் உன்னுடையதுதான். ஆற்றல் வல்லமை உன்னுடையதுதான். 4, இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தது நீதான். வரும் வழியில எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது நீதான். வரும் வழியில எங்களுக்கு கறி கொடுத்தது நீதான். வரும் வழியில எங்களுக்கு தண்ணி கொடுத்தது நீதான். எங்களுக்காக இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியதும் நீதான். எங்களுக்கு மனைவி கொடுத்தது நீதான். இந்த தேசத்தை கட்டி எழுப்பியது நீதான். இப்போ என் குடும்பத்திற்கு எதிராக, இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக படையெடுத்து வருகின்றனர். நாங்க இன் கிரைசிஸ், இப்போ நாங்க துயரத்தில் இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில 3 தேசம் குடும்பத்துக்கு எதிராக படையெடுத்து வரும்பொழுது குடும்பத்தில கிரைசிஸ், துயரம். அப்போ அரசன் 5 காரியங்கள் சொன்னார். நீ ஆண்டவர் தான், நீ வல்லமை உள்ளவர் தான், நீதான் இந்த நாடு கொடுத்தவர், நீதான் கோயிலை கட்டி எழுப்பியவர், நீதான் குடும்பத்தை கொடுத்தவர், நீதான் மனைவி கொடுத்தவர், நீதான் பிள்ளையை கொடுத்தவர். அதனால ஆண்டவரே ஆட்சி செய்ய வாரும், ஆண்டவரே விரைந்து என் குடும்பத்துக்கு வாரும், ஆண்டவரே விரைந்து ஜெருசலம் கோயிலுக்கு வாரும். கோயிலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கல்வர்கள், அடிமத்தனங்கள் அங்கிருந்து வெளியேற்றி எங்கள் கோயிலை தூய்மைப்படுத்தும், எங்கள் இல்லத்தை புனிதப்படுத்தும். 5 காரியங்கள் சொல்லி யெகோஷாபாத் அரசன் ஜெபித்தார். அதோடு மட்டும் இல்ல, யெகோஷாபாத் இன்னும் 3 காரியங்கள் சொன்னார். எங்களுக்கு வலிமை இல்லை. 1, 2, எங்கள் கண்கள் உன்னை உற்று பார்த்திருக்கின்றன. 2, 3, இனி என் குடும்பம் முன்னேறுவதற்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. 3 காரியங்கள். நாங்க வலிமை இல்லாதவங்க, ஏழைங்க, சொல்லாதவங்க, பாவம் செய்தவங்க, பிச்சைக்காரங்க. அப்ப எங்களுக்கு வலிமை இல்லை, எங்களுடைய தாழ்நிலை ஏற்றுக்கொள்வோம். 2வது, எங்கள் கண்கள் உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றன. 2, 3, என்ன செய்யணும்? இந்த சிக்கலிலிருந்து எங்கள் குடும்பம் மீட்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு தெரியல. எல்லாம் நீதான் சொன்ன
பரிசுத்தாவி யாகசியல் என்ற இறைவாக்கினர் மீது எழுந்தள்ளி வந்தார். பரிசுத்தாவி வந்த உடனே யாகசியல் சொன்னார், இந்த போர் இந்த குடும்பத்துக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற சிக்கல், போர் வழி நடத்துவது நீங்கள, குடும்ப தலைவா, குடும்ப தலைவி, பிள்ளைகளே, குடும்பத்துக்கு எதிராக வருகின்ற சோதனைகளே பயப்பட வேண்டாம். இந்த போர் கடவுளோடது, இந்த போர் கடவுளோடது. கடவுள் போர் நடத்துவார், உங்கள் குடும்பத்துக்கு வெற்றி தருவார். பிரேசரா, சத்தமாக பிரேசரா. யெகோஷாபாத் என்ன செஞ்சார்? அநேகம் பாடல்களை கொடுத்து திருவிழா சீருடை அணிந்து ஒசானா அல்லேலூயா ஒசானா என்று பாடல் பாடினார்கள். பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அம்மன்யரும் மோபேரும் 2 அரசர்கள் ஒன்று சேர்ந்து செயிர் மலை வாழ் மக்களை கொன்று போட்டார்கள். அவங்க செத்த பிறகு அம்மேனியரும் மோவாபிலும் பரஸ்பரம் போர் செய்து சத்தார்கள். குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, தேசத்திற்கு எதிர்கொண்டு வருகின்ற சோதனைகள் முறியடிக்கணுமா? என்ன செய்யணும்? குருத்தோலைகள் கரங்கள் ஏந்தி, தாவீதின் குமாரனே, எங்கள் அரசரே, எங்கள் தலைவரே, ஆள்பவரே, வெற்றி தருபவரே, மீட்பவரே, ஆசீர்வதிக்கிறவரே, விரைந்து வாரும். எங்கள் குடும்பத்தின் தலைவராக அமர்ந்திருந்து எங்களுக்கு மீட்பு தாரும், எங்களுக்கு வெற்றி தாரும் என்று சொல்லும் பொழுது இயேசு ஆண்டவர் இந்த கோயிலுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு குருத்தோலைகள் கரங்கள் ஏந்திய உங்கள் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் கடந்து வந்து மீட்பு தருவார், வெற்றி தருவார். அதனுடைய ஞாபகமாகத்தான் இன்று ஒசானா திருவிழா நாம் கொண்டாடுகிறோம். அதனால குடும்பங்களில் இருந்து நமது குரல்களில், நமது உதடுகளில் இருந்து எழ வேண்டிய ஒரே ஒரு குரல், இயேசுவே ஒசானா, இயேசுவே மீட்பரே, நல்லவரே, வல்லவரே, வாரும் என் இல்லத்திற்கு, என் குடும்பத்திற்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, என் சோதனைகளுக்கு, என் கஷ்டங்களுக்கு வாரும் என்று சொல்லும் பொழுது அவர் கட்டாயமாக நமது குடும்பத்தில் கடந்து வருவார். அங்கே இருக்கக்கூடிய பலவீனங்களையும் சோர்வுகளையும் அப்புறப்படுத்தி குடும்பத்திற்கு, தேசத்திற்கு வெற்றி மீட்பு தருவார். இந்த மீட்பு வெற்றி நமது குடும்பத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தெய்வீக